ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அக்னிவீர் நேவியோட ரிசல்ட்டு ஆகஸ்ட் எண்டில் வருமா, செப்டம்பரில் வருமா அப்படின்னு ஒரு குழப்பங்களோட ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அக்னிவீர் நேவியோட ரிசல்ட் வந்து வெளியாயிருச்சு. அந்த இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலான வீடியோ தான் இது. வெல்கம் டு அக்னிவீர் தமிழன் யூடியூப் சேனல். டிஃபென்ஸில் சேர ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருங்க. ஃபஸ்ட்டு அக்னிவீர் நேவி ரிசல்ட்டு இன்றைக்கி ஆகஸ்ட் 10 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு மிட் டைமில் இல்லைன்னா நைட் டைமில் செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அக்னிவீர் நேவி .cdac.inன்ற வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் பேஜு. நெக்ஸ்ட்டு அக்னிவீர் நேவி செயிலர்ஸ் அப்ளிகேஷன் ஆன் அப்படின்னு வந்து காட்டும். சைடில் வந்து இந்த லாகின் இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடி போட்டு அப்ளை பண்ணமோ அந்த மெயில் ஐடியும் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணமோ அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக டைப் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஷோ பாஸ்வேர்டு கீழே ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வாட் டெக்ஸ்ட் இஸ் இன் இமேஜ், அதாவது கேப்சா கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் தெளிவாக டைப் பண்ணிவிட்டு ஒரு டைம் மூணையும் செக் பண்ணிவிட்டு லாகின் வந்து கொடுங்க. சப்போஸ் ஃபர்கட் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரெக்கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. மெயில் ஐடி, பாஸ்வேர்டு அண்டு கேப்சா கோடு இது மூணையும் கரெக்டாக போட்டு நெக்ஸ்ட்டு லாகின் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஓப்பன் ஆகலைன்ற பட்சத்தில் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உங்களோட நேமு வெல்கம் அனில் குமார், ஜாயின் இந்தியன் நேவி, கீழே வந்து எக்ஸாம் ரிசல்ட்ஸ்னு காட்டுது பார்த்தீங்களா, அதில் எக்ஸாம் ரிசல்ட்ஸை அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்டேஜ் 1 எக்ஸாமில் நீங்கள் என்ன ரிசல்ட் வந்து வந்துச்சு, எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க, கட் ஆஃப் எவ்வளவு, நீங்கள் ஸ்டேஜ் 1ல் குவாலிஃபைடாக ஸ்டேஜ் 2க்கு நீங்கள் குவாலிஃபை ஆகியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அட்மிட் கார்டு கீழேயே ஓப்பன் ஆகிருக்கும். இவங்க வந்து 31.5 வந்து ராஜஸ்தானோட கட் ஆஃபு, பட் இவங்க 30.75 வந்து எடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து ஆகலை. இதனால் ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டு இல்லை கால் டிக்கெட்டுக்கு கீழே ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. சப்போஸ் நீங்கள் ஸ்டேட்டோட கட் ஆஃபை விட அதிகமாக எடுத்திருந்தீங்கன்ற பட்சத்தில் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் எஸ்ன்ற ஆப்ஷனும் கீழே ஸ்டேஜ் 2க்கான அட்மிட் கார்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு உங்களை ஃபர்தராக கூப்பிடுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் 2 அந்த அட்மிட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டேஜ் 1ல் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2க்கான எதுவும் வந்து வராது. சப்போஸ் நீங்கள் பாஸ் அப்படின்னா உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதிலே கிடச்சிடும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எல்லாருமே குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ குவாலிஃபைடு அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மெசேஜும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கட்-ஆஃபை பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் அந்த வீடியோவில் இருந்த சேம் கட்-ஆஃபை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 31.5 தான் ராஜஸ்தானுக்கு. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடோட கட் ஆஃபும் கண்டிப்பாக 25லேருந்து 40க்குள்ளே எதிர்பார்க்கலாம். நீங்கள் டீட்டெயில்டாக வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக ரிசல்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் குவாலிஃபை ஆகிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சப்போர்ட்டுக்கு நன்றி.